ஏன்னா இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் யோசிக்க தொடங்க உங்களோட ஜென்ரேஷனு கிரியேட் ஆகிறதுனால ஜோசியம் கிரியேட் ஆகி பல நூற்றாண்டுகளாக பல நாடுகள்லேருந்து வருது. இது வந்து ஏதோ ஒரு தன்மையை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தன்மையை வந்து இப்போ நான் ஹேண்டில் பண்ணுறவன் நான் டுபாக்குரா இருக்கலாம், நான் தப்பாக ஹேண்டில் பண்ணேன். அதுக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்றப்ப இந்த உண்மைத்தன்மை என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்ன்றதை வெளிப்படுத்துது. அப்போ வெளிப்படுத்தும் பொழுது ஒருத்தவங்க 2 கல்யாணன்றப்ப அவனுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா இதை எப்படி சரி செய்வது. அப்போ வாழ்க்கையை சரி செய்வதற்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படின்னா எங்கேயுமே இல்லை. கடைசியாக போய் முற்ற இடம் வந்து இறைவன் தான். அப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயில், அப்போ எல்லாத்தையும் கோயிலுக்கு போக சொல்லிடலாம்ல. சிம்பிள். நான் அதை தான் சொல்கிறேன். கோயிலுக்கு போக சொல்கிறீங்க, ஏதாச்சும் எல்லாத்தையும் ஒரே கோயிலுக்கு போக சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா இந்த கோயிலுக்கு போகிறோம். நேற்று வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா குழி தோண்டி திருச்செந்தூர் பீச்சில் குழி தோண்டி உள்ளே விளக்கு வச்சுக்கிறாங்க. போன மாதம் வந்து பௌர்ணமியில் வந்து மல்லாக்கா படுத்திருந்து நிலாவை பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா கடலில் குளிச்சோம்னா கோடீஸ்வரன் அவனை சொல்லிக்கிறான். அது கூட்டமாக செஞ்சுக்கிறாங்க. இந்த வாரம் ட்ரெண்ட் என்னன்னா குழி தோண்டி ஒரு 2.5 அடி குழி தோண்டி அதுக்குள்ளே விளக்கு வச்சு ஒரு 5 நிமிஷம் விளக்கு பார்த்துருந்தோம்னா கோடீஸ்வரன் எவனை சொல்லிக்கிறான். ஆக மொத்தம் மக்களுக்கு எது ஆன்மீகம். அப்போ நீங்கள் கேட்குறது ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இல்லைன்னா ஆன்மீகத்துக்கும் எதற்குமே தொடர்பு இல்லை. ஜோதிடத்திற்கும் இந்த கடவுள் நம்பிக்கைக்கும் இடையில தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஜோசியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் தேவையில்லாத மக்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் கடவுளை கும்பிடணும்னா எல்லா கடவுளும் ஒன்று தானே.